குளச்சல்ல ஒன்று கொண்டு வந்து ஆளுக்கு 100 ரூபா வச்சு பிரிச்சாங்க. ஒரு வருஷம் வந்து 36,000 ரூபாய் கட்டணும். 36,000 ரூபாய் கட்டினா அவங்க 38,500 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. அது ஒரு ஆசை காட்டினாங்க. 1 கிராம் தங்கம் தருவான்னு சொன்னாங்க. 1 கிராம் தங்கம் தருவான்னு சொல்லி இதெல்லாம் ஆசை காட்டி எங்க பணமெல்லாம் நாங்க கொடுத்தோம். இப்போ 5 பைசா எத்தாவது நிலைமையில நாங்க வந்து சீரழிஞ்சு கிடக்கும். இது எப்படியாவது இந்த பணத்தை எப்படியாவது தரன் பண்ணி நாங்க ஒரு போராட்டம் போல வச்சு நாகர்கோவில் எல்லாம் போய் எஸ்பி ஆபீஸ்ல எல்லாம் போய் நாங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து எதுவுமே நடைமுறை இல்லை. இப்போ வந்து அதை துறக்க வந்தாங்க. எங்களை அந்த புக்கை ஒன்று வாங்கி தந்தா போதும். அவங்க பைசா தர வந்த பிரச்சனைகள் சேமிப்பு புக்கு அதான் எங்க எவிடன்ஸ் அது ஒண்ணுதான் உண்டு. அந்த எவிடன்ஸ் ஒன்று வாங்கிட்டாங்க. குளச்சல் பகுதியில மோசடியில ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய தனியார் நிதி நிறுவனத்துக்கு விசாரணைக்காக வந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரை முற்றுகையிட்டு வாடிக்கையாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. தினமும் 100,000 தொகை செலுத்தி இருக்கோம். எங்களுடைய பணம் திரும்பி வரணும், ஆவணங்கள் திரும்பி வரணும், நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் கிட்ட இவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்துல தனியார் நிதி நிறுவனம் ஒண்ணு மோசடியில ஈடுபட்டதா சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு புகார் வந்திருக்கு. இந்த தனியார் நிதி நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் 10க்கும் மேற்பட்ட கிளைகளை வச்சிருக்கிறதாகவும் தமிழகம் முழுக்க கிளைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் இந்த நிதி நிறுவனத்துல வாடிக்கையாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிப்பு பணம் கட்டிட்டு வந்ததாகவும் அதுக்கான முதிர்ச்சி தொகையை இந்த நிதி நிறுவனம் தராம மோசடியில ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் வாடிக்கையாளர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டப்பதா இந்த நிதி நிறுவனம் தமிழகம் முழுக்கவே மோசடியில ஈடுபட்டதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இந்த நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் மேல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிதி நிறுவனத்துக்கு விசாரணைக்காக வந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரை தடுத்து நிறுத்தி போலீசார் கிட்ட பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. தினமும் நாங்க இவ்வளவு காசு வந்து கட்டிட்டு வந்திருக்கோம், இந்த காசுக்கான முதிர்ச்சி தொகை வேணும், இது எல்லாமே திரும்பி வரணும், நீங்க தான் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அதிகாரிகள் மற்றும் போலீசார் கிட்ட வாடிக்கையாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு சூழல் அங்கு நிலவிருக்கு.